ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 5. ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் 4 போட்டிருப்போம். அதை பார்க்கலைன்னா கம்ம பாருங்கள், அதுவும் நம்ம சேனலுக்குள்ளே தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வீடியோவை பார்க்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. ஏன் சுடிக்கிறது எப்படின்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி என்ன ரகலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராடு வரோம். ஜனவரி 1983. They are bunch of birds from in the last மூமெண்ட். நம்ம வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் தப்பிச்சிட்டா சொல்லிட்டு கோபமாக போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மூமெண்ட் தப்பிச்சிட்டியாண்ணா? நம்ம லாஸ்ட் மூமெண்ட் தப்பிச்சிட்டாங்களாமா? அதான் லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம எல்லோரும் தப்பிச்சிட்டோன்ட்டு போகிறோம். ரொம்ப கடுப்பாக போகிறோம். இப்போ வந்து இருமா, அவன் எங்கம்மா தப்பிச்சியா? மற்ற மூணு தப்பிச்சிட்டான். நம்மட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இவன் ஒருத்தன். இப்போ வந்து நம்ம மைக்கா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு. நம்ம ஒன்றும் மைக் ஒருத்தர் இல்லை, மைக் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஒருத்தன் சாவடிச்சிட்டு இருக்கான். மைக்கா தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மைக்கா ப்ளே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரூஸ் பையன். அவன் ப்ளே பண்ண போகிறோமா? இன்னும் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ண போகிறோன்னு சொன்னேன் மிஸ். லூசு பையன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து அமுக்குனா தான் நமக்கு வந்து இந்த மூணு வால்வு எடுத்தால் மட்டும்தான் இந்த ப்ளூ கலர் பட்டனை அமுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மினி மீல்ஸோட நோஸும் நமக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 க்ரீன் வாலுக்கும் ப்ளூ வாலுக்கும் ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. அதை பண்ணால் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து வால்வு எடுக்கிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த வால்வு எடுக்கும் தெரில. இப்போ வந்து நம்ம எப்படி போவோம், எந்த வால்வு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படி ரெட் வால்வு வந்து நமக்கு அதுவாகவே கிடச்சிரும். வந்து நம்ம ப்ளூ வால்வு எடுக்கிறதுக்கான மெட்டல், அப்புறம் காப்பர் ஒயர் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்தால் தான் ப்ளூ வால்வு வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம மெட்டல் எடுத்துகிட்டு போகணும். மெட்டல் எடுத்துகிட்டு போய் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்குது. மெட்டல் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு இப்போ காப்பர் ஒயர் சுற்றணும். இதுக்கு காப்பர் ஒயர் சுற்றினா தான் நம்மளால் என்ன சொல்கிறது, ப்ளூ வால்வு வந்து இழுக்க முடியும். அந்த இப்போ வந்து நார்மலி மேக்னெட்டிக்காக ஒரு ஃபோர்ஸால் இழுக்கும். அது வந்து மேக்னெட் இழுத்தால் தான் ப்ளூ வால்வு எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம அதுக்காக காப்பர் ஒயர் தேடுவோம். வாங்க, காப்பர் ஒயர் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். இங்கே நக்கலாக தான் இங்கே காப்பர் ஒயர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பேட்ரி எடுத்து சார்ஜ் பண்ணால் தான் நம்மளுக்கு கன்று வந்து உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் வால்வுக்காக. ஸோ வந்து நம்ம க்ரீன் வால்வுக்கான ப்ராசஸையும் முடிச்சிடலாம். அதனால் க்ரீன் வால்வுக்காக இப்போ பேட்ரி எடுத்து போய் சார்ஜ் பண்ணணும். நம்ம ஹரியை வேறு ஆளை காணும். சரி போகிறான், வாங்க நம்ம இப்போ சார்ஜ் பண்ணிடலாம். நான் போயிட்டேன்னு யார் சொன்ன உனக்கு? ஐயோ, வேணா பக்கத்தில் ஏறி வந்து உட்காந்துருக்கான் மடியில் வச்சு. எங்கிட்ட கூப்பிட்டாங்க, ஆனால் போயிட்டு வந்தேன். எங்கடா போனேன்? எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, ஆனால் போயிட்டு வந்தேன். இப்போதான் ஒருத்தன் இப்போ தான் இங்கே ஊர் சுற்றுவான் ஏதாவது போய் சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணிட்டு இந்த ப்ளூ அவுட்லைன், அது பேர் என்னதுடா? ப்ளூ பிரிண்ட்ஸு. ப்ளூ பிரிண்ட்டில் வந்து வச்சுருவோம். எப்படி கன் மேக் பண்ணணும்னு சொல்லிடுச்சு நமக்கு. இன்னும் 2 பொருள் கேட்குது. அது வந்து வுட்டும் மைக்ரோவனில் இருக்கிற என்னதுடா, டிரான்ஸ்ஃபார்மரையும் நம்ம எடுக்கணும். வுட்டு நமக்கு இங்கே கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ போஸ்ட் மரத்தில் வச்சுருக்க கல் நல்ல பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லா மைக்ரோவன்லேயும் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஹீட் பண்ணுறதுக்காகவே. அது எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியுன்றது எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரமண்டைக்கு தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க, மைக்ரோ மரமண்டை இல்லை, என் மரத்துலேயே செஞ்சேன் மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோ நம்ம மேலேருந்து கீழே போட்டால் உடையப்போ தான் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும். ஓகே. கேமில்மேசே நாட்டில் வராது, இல்லை தூக்கி மண்டையில் போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா இதை போட்டனும் அங்கே ஒரு சத்தம் விழுந்து பாருங்களேன், அதிர்ற சத்தத்தை. ராடு வேனை ரிப்பேர் பண்ணும்போது கீழே அதிர்வு சத்தத்தில் அவன் கேட்டுரும். அதனால் இப்போ வந்துட்டுருப்பான் இங்கே செஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்க வந்துட்டே பார்த்தீங்களா, போடு க்ளோஸு. நான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டத்தை காலை வீச்சிக்கிட்டு கிடக்கான். என்ன ட்ராக் போட்ட மயங்கி விழுவான் பார்த்தா ட்ராக் போட்டதில் மூஞ்சே கருத்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு என்ன பாவம் உழுந்துச்சு ஏன் கொடுங்க. இப்போ வாங்க, அவனுக்கு 1 நிமிஷத்துக்கு அவன் தொல்லை கிடையாது. இல்லைன்னா நம்ம கோஸ்ட் மோடு தான் இப்போ. இதில் பார்த்தீங்கன்னா 2 குண்டு இருக்குது. அதாவது 2 குண்டு இருக்குது.
பார்த்தீங்கன்னா இந்த டோரில் ஒன்று போட்டுட்டு அடுத்து இன்னொரு குண்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்படியேலாம் போட முடியாது. அதனால் இந்த கப்பை பாண்டியனில் மேலே வச்சு விட்ருவான். போடு என்ன கடற்கரையாடுறான். நான் சொல்லலாம் பார்த்தா நீ சொல்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திறந்த டோரை போய் திறந்துட்டா இப்போ அதுக்குள்ளே க்ரீன் வால்வ் இருக்கும். இந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே க்ரீன் வால்வை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை வந்து ஒரு ஹீட்டான ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி ஒரு இடம் இருக்கும். என்னது ரெசிஸ்டன்ஸா? ஆமாம், அது சைடில் ஹீட் வந்துடும். ரொம்ப ரொம்ப பைப்பா ஹீட்டான ஏர் வருமா? ரொம்ப ரொம்ப சூடான ஹீட்டான ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வரும். ப்ரெஷர் அந்த ஓப்பன் ஆயிருக்கும், அந்த ப்ரெஷர் வந்துட்டு அங்கே போய் போட்டோன்னா நமக்கு இது உருகிடும். அது வந்து நம்ம தொட்டா நம்ம டேஞ்சர். பேசுடேன். அது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஏர் எதையாவது தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம கரெக்டாக அங்கனக்குள்ளே போடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ரொம்ப கிட்ட போட்டிங்கன்னா உருகாது. மாட்டி எடுத்து போடணும். கரெக்டாக அதில் போட்டிங்கன்னா உருகிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் அதை போய் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜேர் இருக்கிற இடத்துல போய் ஆஃப் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எடுத்து மறுபடியும் போடணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக போகும். ஆனால் கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கரெக்டாக போட்டாலும் நம்மளால் முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து ரெட் கலர் வால்வு தான் நம்ம எடுக்கணும். ரெட் கலர் வால்வு எங்கே கிடைக்கும் நம்ம தேடி பார்ப்போம். இங்கேனக்குள்ள தான் எங்கேயாவது கண்டிப்பாக ரெட் கலர் வால்வு நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே தான் இங்கே தேடணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இங்கேனக்குள்ளே இருக்கிற இடத்துல கிடைக்கலாம், கபோர்டில் கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும் அங்கே கிடைக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டைமில் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு, அதனால நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா மேலே கீழே கிடைக்கும், கீழே கிடைக்காதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு எங்கே கிடைக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கேம் விளையாண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஈஸி மோடில் விளையாடுங்க. நாங்கள் கோஸ்ட் மோடில் வந்து ட்ரை பண்ணலாம் தான் விளையாண்டோம். இவங்க வேறு அப்பப்போ முன்னாடி வந்துட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெட் வால்வை மாட்டி இவங்களுக்கு ஒரு குண்டை வாங்கி போட்டு இவங்களை சாகடிக்கணும். ஆனால் சாகடிச்சா மாடி எஞ்சிடுறாங்க. ஆனால் மினிபிள்ஸ் திடீர்னு அதுங்களுக்கு அதுவே சாக்கு வச்சு விழுந்துருதுங்க. பேசாட்டி ரோபோட் தானே, பேசாட்டி இது மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருமோ? தண்ணிக்கு எங்கடா போவேன் பண்ணி? தண்ணிக்கா இங்கே எங்கேயோ கொலைய வச்சுருப்பியான். தண்ணி அங்கனுக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி பார்த்தேன். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி உருக்கி தண்ணியை ஏறுமா அப்படி மேலே ஊற்றி விட்ருவோம் இவங்க மேலே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸ்லாம் திறக்க முடியாத டோர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த திறந்து வர இடமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விளையாடுற அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபேக்ட்ரி தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. இதை நாங்களும் யோசிச்சு பார்ப்போம், எப்படி அந்த ஃபேக்ட்ரி குட்டியாக பார்க்க தெரியுது இவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் தான் பார்த்தா அவ்வளோ டோர்ஸ் இருக்குது தெரியும் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம மைக்கா வந்துட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா போகலாம். ஆனால் இப்போ சூடாக இருக்குன்னா ஆஃப் பண்ணி ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம மைக்கா விளையாண்டுட்டு இருந்தவங்க இப்போ கால் பண்ணி ஜேவா விளையாட போகிறோம். அதான் கால் ஸோ ஜே பார்த்தீங்கன்னா இப்போ ஜேவா மாறிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்லாம் இருக்கும், நமக்குலாம் தேவையில்லை. நம்ம வந்து அவனை தள்ளி விட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், கட்டையை போட்டு எல்லாம் அடிச்சு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பு கிடைக்கும். கப்பு ஃப்ரெண்ட்ஸ், அது டப்பு இல்லை. ஆமாம், ஒரு சின்ன கப்பு கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸ்லாம் எங்கேயாவது இருக்கும், இந்த ரூமில் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டில் இந்த ஷெல்ஃபில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இங்கே இல்லைன்னா நீங்கள் இங்கிட்ட இருக்கிற இந்த ரூமில் போயிட்டு எனக்குள்ளே மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா டப்பு இருக்கும். இல்லைனா இங்கே உள்ளே இருக்க ரூமு ட்ராயரில் கம்ப்யூட்டர் மேலே, இல்லைனா அங்கிட்ட இருக்கிற ரூமு இங்கே பற்றி எங்கே வேணால் கிடைக்கும். ஆனால் ரூம்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேனாலும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய தடவை விளாண்டனால சொல்கிறோம். இங்கே இருக்கிற இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். மக்கள் நம்ம மறந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண மறந்துட்டோம். அங்கே அதை பார்த்தீங்கன்னா மைக் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ அது ஓடனா பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு பில்டிங்க்கு போய் ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா இந்த டப்பில் ஃபில் பண்ணி மாடி அதே இதில் இங்கே வந்து வரணும். பார்த்திங்கன்னா நம்ம மறந்துட்டோம் அதை. அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்கிரீம் அண்ட் ரூமில் போய் ஒரு டோர் ஹேண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டோர் ஹேண்டில் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த டோரில் வந்து மாட்டி திறக்கணும். அதுக்கு இந்த டோர் ஹேண்டில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுட்டு தந்துட்டு அப்புறம் மாதிரி நம்ம கண்ட்ரோல் ரூம் போய் மைக்கா மாதிரி அதை போய் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே வரணும். பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு அந்த கன்னை மேக் பண்ணும்போது அதுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா லிவரில் நாங்கள் மேலே தள்ளி விட்டிங்கன்னா ஒர்க் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறந்துடாதீங்க எங்களை மாதிரி. அப்புறம் நீங்கள் மறுபடியும் அங்கே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் முதல்ல அதே அங்கேயே பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஈஸியாக போயிடும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலைச்சல் இருக்காது. ஓகே, மறுபடியும் இந்த பைப்பில் த்ரோ ஆகி இந்த பக்கம் வந்துடுவோம்.
ஓகே நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம திருப்பி திருப்பி போயிட்டு வரனால டிலே ஆகும் ரொம்ப. நமக்கு டைம் ஸ்டேட் இருக்கும். நமக்கு சீக்கிரமாக வேன் முடிக்க முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் தான் இருக்குது. 18 நிமிஷம் 24 செகண்ட். அது அப்புறம் சீக்கிரம் வாங்கி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடையாது, நிறையா கட் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 39 நிமிஷம் ஆச்சு இந்த வீடியோ விளாட்றதுக்கு, இந்த கேம் விளாட்றதுக்கு. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே இதை நம்ம ஆஃப் பண்ணலையா? என்னது ஆஃப் பண்ணல? அந்த வால்வெடு போல் அந்த இடத்துல அதுக்கு தான் ஆயில் வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த இது இங்கே தான் எங்கேயோ இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் போகிற இடத்துல எதிரில் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களா அதுதான் இதுதான் அந்த மிஷினு ஆக்டிவேட் வேஸ்ட் சிஸ்டம். இதை பார்த்திங்கன்னா மேலே தள்ளி விட்டிங்கன்னா இந்த ஜன்னல் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்க்கல, டைம் இல்லை எனக்கு, அதனால தான் பார்க்கல. பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் போய் அடுத்த ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஜன்னல் நம்ம இப்போ ஜன்னல் வழியே பார்க்கல, அந்த இந்த வேஸ்டேஜ் ப்ராசஸ் மூலிமா நம்ம உட்காந்து போகணும். நமக்கு வந்து அதில் 20 வேஸ்டேஜ் பேக்ஸ் கொடுப்பாங்க, அதாவது வேஸ்ட் இருக்கிற பேக்ஸு. அதாவது கண்ணாடியில் தூக்கி போடணும். போட ஒரு க்ளீன் பண்ணுற மினிமில்ஸ் வந்து ரொம்ப பொறுப்பாக க்ளீன் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன எனக்கு இங்கே நாங்கள் விளாடும் போது பாருங்கள் பொறுப்பாக க்ளீன் பண்ணுவார். பொறுப்பு க்ளீன் பண்ண வர என்ன எனக்கு கடைசி பிறகு சேடாக தான் இருக்கும். அப்படியும் கரெக்டாக போடணும். அது பார்த்தீங்கன்னா வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்ப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐஸ்கிரீம் டபுள் அந்த மினிமல்ஸை பார்க்கும்போது நம்ம கூட நம்ம வேலையை இவ்வளோ பொறுப்பாக பார்க்க மாட்டோம்னு தோணும். பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணி இந்த மினிமல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டதுமே ஆகா இங்கே போட்டதை பார்த்தீங்கன்னா நம்ம முழிப்பியான். அப்புறம் நம்ம மேலே போட்டே போகணும். பார்த்தீங்கன்னா 3வது மேலே இந்த கட்டை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போட்டா திருப்பி நகராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஒரு மேலே போடணும். 2வது மேலே போட்டுட்டிங்கன்னா அடுத்து 3 4 மேலே போடணும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுங்கன்னு பார்த்துக்கோங்க வீடியோவில், அப்போ ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து 3வது மேலே போட்டாச்சு, வந்து தொடச்சிட்டே வரியான். அடுத்து 4வதும் மேலே போடணும். மிஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக போடுங்க, கிட்டே வந்து போடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். 4வதுக்கு மேலே போட்டாச்சு. அப்புறம் நம்ம மேலே போட்டு வரும்போது டக்குன்னு ஒரு இடத்துல நின்ட்டி, ஆனால் டக்குன்னு கீழே போடுங்க. கீழே போட்டு அதாவது இப்போ இந்த இடத்துல நான் போட்டேன், இங்கே க்ளீன் பண்ணிட்டான். அப்போ அடுத்த இடத்துல போட்டால் வருவானா? பார்த்திங்கன்னா வரமாட்டான். பார்த்திங்கன்னா இங்கனுக்குள்ளே கீழே போடணும். கீழே போட்டிங்கன்னா அங்கனுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வருவானா? சரி, டவுட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா வரமாட்டான். அதுக்கு இன்னும் கீழே போட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி மாட்டி விடுங்க. அப்படியே கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் சைடில், அப்புறம் ஏசி வெண்ட் இருக்கிற இடத்துல மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட்கிட்ட வந்துடுவான். அப்புறம் வந்தக்கப்புறம் என்ன போட்டு நீங்களே பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மினிமீல்ஸை நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி போச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வெண்ட்டில் நேரம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அது என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக அந்த இடத்த க்ளீன் பண்ண போனது கட்சின் மாதிரி நடக்கும். என்ன பாருங்கள், பார்த்தீங்கன்னா கட்சின் இந்த மாதிரி தான் இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு அவன் எப்படி போகலாம் பார்க்கும்போது ஏசி வெண்ட் அடிக்கிற காற்றுல அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவான். கையில் இருக்க பக்கெட்டு கீழே போட்டுருவான். ஆனால் உள்ளே போயிட்டு நசுங்கி கேப் மட்டும் விழுந்துடும். அப்புறம் அவனோட நோஸ், அதாவது மூக்கு மட்டும் விழுந்துடும். அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் தான் முக்கியம். ஆனால் அந்த கேமு டெவலப்பர் பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்கு பதிலாக இவன் மூக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. சரி, ஏதோ நம்ம எஸ்கேப்புக்காக அந்த மூக்கை பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்த போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப்புக்காக ஒரு மினிமீல்ஸை கொண்டு அதோட மூக்கை எடுத்துட்டோமே. சேட் ஸ்டோரியாக தான் இருக்குது. சேட் ஸ்டோரி இல்லை மிஸ், ஸ்டாரி. ஐயோ இவனோட குழப்புது ஃப்ரெண்ட்ஸ். சேட் ஸ்டோரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு சேடான விஷயம் அல்லது ப்ராப்ளம்னு சொல்லலாம். இந்த இதில் மாதிரி நீங்கள் ஏறிட்டு இருந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் போகும். அதை பார்த்து நமக்கு நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே நிறையா ஆறு இருக்குது. வெளியே ஹவுஸ் மாதிரி இருக்குது. அது எந்த ஹவுஸும் சரியாக தெரில. நம்ம வந்து அது ஐஸ்கிரீம் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஹவுஸுங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஹவுஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜென்ரேட்டர் இருக்கிற இடம். அதாவது என்ன ஜென்ரேட்டர் அது உனக்கு தெரியுமா? தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அது எந்த ஜென்ரேட்டர் பார்ப்போம். ஜென்ரேட்டரை வந்து நம்ம அங்கே வந்து அதை 4 ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணாமல் பண்ணணும். அது எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குது சத்தியமாக நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு சரியாக என்னங்க தெரில. அதனால் ஐஸ்கிரீம் வெயிட்டில் பார்ப்போம். ஜென்ரேட்டர் வந்து நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் கிளாக்கில் அந்த ஆயிலை போட்டு நம்ம அதை லிவரை அப்படி தூக்கி விட்டோன்னா அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கேஸ் பார்த்திங்கன்னா அதாவது இந்த சூடான ஹீட் யார் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அப்புறம் நான் வால்வ் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீ இந்த நோஸ் பார்த்திங்கன்னா கீழே போட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த நோஸ் எடுத்துகிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு ரூம் ரைட் சைடு, இந்த ரூம் இல்லை மொதல் ரூம் எடுக்கணும். பார்த்திங்கன்னா கேப் லிட்டு திறந்து கேப் மார்க் அதுக்குள்ளே வச்சிட்டோன்னா
நமக்கு வந்து அந்த வால்வு இருக்கிற இடத்துல சைடில் ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி இது மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷரில் போயிடும். அவ்வளோதான், நம்ம ஜேவா பண்ணுற எல்லா வேலையும் முடிஞ்சு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ஜேவா பண்ணுற எல்லா வேலையும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மைக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். மைக்கா பண்ணுற வேலையில் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து மைக்கா மேலே ஜேவா தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ரூமில் போய் கால் பண்ணிட்டு மைக் பண்ண வேலையெல்லாம் பண்ணணும் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். மைக் பண்ணுற வேலையை பண்ணல, மைக்கா மாதிரி அந்த வேலையை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைக்கான ப்ராசஸ்லாம் நம்ம தான் செய்யணும். பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அந்த ஹீட்டிஆர் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துனா அப்போ சூடாக இருந்துச்சு, இப்போ மட்டும் டக்குன்னு ஆறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சரியாக தெரில. பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வால்வ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளூ வால்வ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அயன் ராட் எடுத்து நம்ம ஏற்கனவே அந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த க்ரீன் வால்வ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் வயர் இருக்கும். அந்த காப்பர் வயர் எடுத்துகிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மோட்டர் சைட்லேயே குட்டி கதவு இருக்கும், ஓப்பன் பண்ணிட்டு பட்டன் அமுக்கணும்னா அது சுற்றும் போது அதுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ வால்வ் ஒரு கம்பி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்கும். இப்போ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ டக்குன்னு வந்து இந்த மோட்டரில் ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காப்பர் வயர் எடுத்தாச்சு. அப்போ அது வந்து நம்ம தான் அந்த மெட்டல் பார் அங்கே வச்சோம். இவன் வச்சே நான் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதாவது நாங்கள் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக சேர்ந்து உட்காந்து இந்த மெட்டல் பார் வச்சுருந்தோம், சொல்லியிருப்போம். இந்த காப்பர் வயர் வச்சுட்டோம். இந்த குட்டி டோர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ வால்வு. பார்த்திங்கன்னா எதிரில் பார்த்திங்கன்னா இருக்கும், பார்த்திங்கன்னா ஒட்டிடுச்சு பார்த்திங்களா. ஒட்டிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் பின்னாடி போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி போகலன்னு வச்சுக்கோ, ஒரு நேரம் நமக்கு எதாவது ஒரு நேரம் மோட்ரு பஞ்சுனா நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைஃப் போயிடும். ஆனால் கோஸ்ட் மோட் லைஃப் போயும் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா கோஸ்ட் மோட் பார்த்திங்கன்னா லைஃப்ஸ்லாம் கிடையாது. அப்படி நம்ம ஏதோ காரணத்தில் அவுட் ஆகிட்டோன்னா நம்ம விட்டிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ளூ வால்வையும் இப்போ மாட்டிடலாம். பார்த்திங்கன்னா இந்த சரி இங்கே இல்லை இங்கே தான். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ இங்கே மாட்டிட்டோன்னா அடுத்து இதில் வேலை பண்ணணும். இந்த இடத்துல 3 கொட்டோன்னா கேஸ் ஆஃப் ஆகும். தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஒட்டி பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ பண்ணும்போது ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பண்ணாதீங்க, அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 வாட்டி 4 வாட்டி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. முதல் 3 வாட்டி பண்ணால் 2 3 பார்த்திங்கன்னா ஒரு 4 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணால் அந்த கேஸ் ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லிவரை இறக்கும் போது அந்த மினிமியூஸோட நோஸ் அங்கிட்டு போய் இந்த ப்ளூ கலர் பட்டனை இப்போ அமைக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அந்த டோர் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிரும். பார்த்திங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வழியாக நம்ம குச்சி இப்போ நம்ம ஃப்ரெண்டான ஜே கிட்ட போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ ஜே கிட்ட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜே கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எஸ்கேப்பே நம்ம முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ்கிரீம் 6 தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். 6க்கு அப்புறம் 7ல் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தெரிஃபிக் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் இப்போ சொல்லலை, அது வந்து லாஸ்ட் நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது அது யார் வரான்றதை நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, நம்ம சொல்கிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். Bye. Love you all.